வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே ஒரு படத்துல கூட இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குமான்னு தெரியல. இந்த அரசியல் களத்துல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா வச்சுன்னே இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்காக தொடர்ந்து சிக்கலுக்கு மேல சிக்கலா நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிடிவி தினகரன் வந்து குதிரை பேரம் பண்ணி ஃபோர்ஜரி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேரளாவில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தது இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர நாங்க வந்து தாவேகாவோட கூட்டணி போக போறோம் அப்படின்னு வந்து சொல்லல. ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு கட்சிக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கான்பிடன்ட் ஓட்டு இல்ல ஒரு ட்ரஸ்ட் ஓட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். இவங்க வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இவங்க வந்து எதிர்கட்சியா தான் இருப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ள இவங்க வந்து அமைச்சரா உள்ளலாம் வந்துட்டு போக மாட்டாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு திட்டம் ஏதாவது வருது, புதுசா ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க, இல்ல பட்ஜெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஏதாவது முக்கியமான முடிவு எடுப்பாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னா அதுவுமே வந்துட்டு அவங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. அரசு எடுக்கிற எந்த ஒரு முடிவுக்குமே இவங்க வந்து உடன்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க எப்ப வேணா இந்த ஆதரவு அப்படிங்கிறத வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. இதுதான் வந்து ஆதரவுக்கும் கூட்டணிக்கும் உள்ள ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது. சரி, ஓகே, இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஸ்டார்டிங்ல, சிபிஐ சிபிஎம் அவங்க கூட நாங்க எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா இப்போ வரைக்குமே பாருங்க அவர் இழுத்தடிச்சுன்னே இருக்காரு. இந்த ஒரு பக்கம் 118 சீட்டு கிடைக்காம தாவேகா இழுபறியா போயிட்டு இருக்கிறத விட இவர் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுலயும் இவர் வந்து ஏகப்பட்ட டிமாண்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு துணை முதல்வர் போஸ்டிங் வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகா வந்து விசிகாவை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. அப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தாவேகா இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்பவே அநியாயம். சரி, ஓகே, இதை பத்தி நம்ம ரொம்ப டீடைலா அரசியலுக்குள்ளலாம் போக வேண்டாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா, நேத்து திரும்பவும் 3வது முறையா ஆளுநரை போய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு சிஎம் அவர் பதவி ஏற்பாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா என்னாச்சு தெரியுமா, இதுல ஒரு குறுக்க கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டாரு, என்னோட எம்எல்ஏ வந்துட்டு தாவேகா சைட்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு சில ஆதாரங்கள் வந்து போலியா ஒரு கடிதத்தை வந்து ஆளுநர்கிட்ட அவங்க வந்து சப்மிட் பண்ணதா டிடிவி தினகரன் சைட்ல இருந்து சொல்றாங்க. தாவேகா என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களோட எம்எல்ஏவை வந்துட்டு இந்த கடிதத்தை சுயமா அவரோட ஒப்புதலோட தான் வந்து எழுதியிருக்காரு, அதுவும் உங்களோட விருப்பத்தோட தான் அவர் வந்து எம்எல்ஏவா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு விசிகா தலைவர் திருமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஆதரவு தர போறேனா இல்லையா அப்படின்னு சொல்றதா சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்ன இருக்கு, அசோக் நகர்ல இருக்க விசிகாவோட ஆபீஸுக்கு வந்து சோஃபா செட்லாம் வந்து போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு தாவேகாவும் ஒத்துக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேரளால முதலமைச்சரா பதவி ஏற்றாங்களா அப்படின்னா அதுலயும் ஒரு பயங்கரமான இழுபறி தான் போயிட்டு இருக்கு. அதுல யூடிஎஃப் அந்த கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா அங்கேயும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இங்கேயாவது பரவாயில்ல, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்வரா பதவி ஏற்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க யாரு முதல்வர் அப்படிங்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு 3 பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யாரை வந்து பெரும்பான்மையா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாம. இதுல கேசி வேணுகோபால் அவரு தான் வந்துட்டு அதிகமா முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. சரி, ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி அங்க ஃபுல்லா காவிமயமா சட்டமன்றமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெஸ்ட் பெங்கால்ல
திரிமுனாள் காங்கிரஸ் அவங்க தான் வந்து 15 வருஷமா கண்டினியூவா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதை உடைச்சு பிஜேபி முதல் முறையா அங்க வந்து முதலமைச்சரா பதவி ஏற்க போறாங்க. சுவேந்து அதிகாரி அவர் தான் வந்துட்டு முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு. இதை வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுற விதமா அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வேற லெவலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களோட முன்னிலையில இந்த பதவி ஏற்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் முதலமைச்சரா பதவி ஏற்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க இன்னமுமே ஒரு இழுபறியான ஒரு நிலைமையில தான் போகுது. இது இப்படியே போச்சுன்னா கவர்னரோட ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கறதெல்லாம் விசிக தலைவர் திருமாவர்கள் எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. சீக்கிரமா அவர் போட்டு இழுத்தடிக்காம நல்ல ஒரு முடிவை கொடுத்தாரு அப்படின்னா ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லாருமே கேட்டுருவோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிருவோம். தூய சக்தியில நல்ல ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அரசியல் அப்படிங்கிறதையே வந்து பெருசா யாருமே கவனிக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அவர் எப்ப முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அரசியல் பேச வச்சதுக்கும் அரசியல் பார்க்க வச்சதுக்கும் முக்கியமான ஒரே காரணம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க போட்டு இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீஎலெக்ஷன் வைங்க, நாங்க 200 சீட்டுக்கு மேல தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் மட்டும் சொல்லலைங்க. நீங்க காலங்காலமா இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பெரியவங்களே அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாற்றத்தை தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இதுக்கப்புறமா நம்ம டெய்லியுமே வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பத்தி மட்டும் கிடையாது, அரசியல்ல நடக்கிற அவங்க கொண்டு வர போற திட்டங்கள், நல்ல விஷயங்கள், அவங்க ஏதாவது கெட்டது பண்ணது எல்லாத்த பத்தியுமே நம்ம கண்டினியூவா பேச போறோம். உடனே இந்த மாதிரியான அப்டேட் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படியும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்ப சந்திக்கலாம்.